வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மொழி போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனால் அந்த போராட்டத்துக்கு முன்னாடியே நடந்த சில நிகழ்வுகளை பார்க்கலாம் வாங்க. கிபி 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா, வாழ்ந்து வரும் இலக்கண கொத்து அப்படின்ற இந்த இலக்கண நூலோட ஆசிரியரான சுவாமிநாத தேசிகர் தமிழ் மொழி குறித்து எழுதும்போது, அன்றையும் தமிழ் நூலுக்கு ஓரளவு இல்லை 5 எடுத்தால் ஒரு பாடை என்று அறியவும் நானுவர் அறிவுடையோர் அப்படின்ற எழுதியிருக்கார். அதாவது தமிழுக்கு சொந்தமான எழுத்து ஏ, ஓ, ழ, ர, ந இந்த 5 மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை இழிவுபடுத்தியிருந்தார். இது தமிழ் புலவர்களே ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிபி 1856 காஜ்வேல் வெளியிட்ட திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணன்ற நூல். இது தமிழ் மொழியானது சமஸ்கிருதத்திலிருந்து தான் தோன்றுச்சு. அன்று தனிந்து இயங்க ஆற்றல் பெற்றது. பல திராவிட சொற்கள் வேதத்தில் இடம் பெற்றுள்ளன அப்படின்றத ஆராய்ந்து நிலைநாட்டியது. தமிழ் அறிஞர்களை தலைநிமிர செஞ்சது. பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை தமிழ் தாய்க்கு இறை வணக்கம் பாடியது. தமிழ் வேல் உமா மகேஸ்வரன் அவர்கள் கிபி 1911 கரந்தை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து தமிழுக்கு ஊக்கம் பல அளித்தார். நீராறும் கடல் உடுத்து என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக முதல்ல அறிமுகம் செஞ்சார். தமிழுக்கு தனி பல்கலைக்கழகம் வேண்டும் என்று குரல் கொடுத்தாரு. கிபி 1900 நடந்த கரந்தை தமிழ் சங்க கூட்டத்தில் தமிழ் மொழியை செம்மொழியாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தார். கிபி 1918 மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தார். பரிதிமார் கலைஞர் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் பலரும் சேர்ந்து இதுக்காக உழைச்சனர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மறைமுக காரணங்கள் தான். உண்மையான காரணம் எப்போ வந்ததுன்னா, 21/4/1938 மதராஸ் மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் ராஜாஜி. இவர் இந்தி மொழி கட்டாயன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது தான் மும்மொழி திட்டத்துக்கு வழிவகுத்தார். இதுவே மொழி போராட்டத்துக்கான வெளிப்படையான காரணமாக அமைஞ்சது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.